இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே சிட்னியில் நடைபெற்று வரும் 4வது கடைசி டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் தேநீர் இடைவேளை வரை ஆஸ்திரேலிய அணி அதன் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்து 198 ரன்கள் எடுத்திருக்கிறது. இரண்டாம் நாள் ஆட்டத்தில் விக்கெட் இழப்பின்றி 24 ரன்கள் எடுத்த நிலையில் இன்று 3வது நாள் ஆட்டத்தை ஆஸ்திரேலியா ஆரம்பித்தது. அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் ஹாரிஸ் மற்றும் கவாஜா மிகவும் நிதானமாக ஆடினர். அணியின் ஸ்கோர் 72 இருந்த போது கவாஜா குல்தீப் யாதவ் பந்து வீச்சில் 27 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் ஹாரிஸ் 50 ரன்களை கடந்தார். இந்த தொடரின் ஆஸ்திரேலிய வீரர் ஒருவரின் முதல் சதத்தை அவர் எடுப்பார் என்று நினைத்த நிலையில் 79 ரன்களுக்கு ஜடேஜா பந்து வீச்சில் போல்டானார். அதற்கடுத்து 10 ஓவர்களுக்கு ஆஸ்திரேலிய அணி மேலும் 2 விக்கெட்டுகளை இழந்தது. மார்ஷ் 8 ரன்களும் லம்பசக்னே 38 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தார்கள். 5வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த டிராவிஸ் ஹெட் ஹான்ஸ்கோப் மிகவும் நிதானமாக ஆடி விக்கெட்டை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். இந்த கூட்டணி 40 ரன்களை சேர்த்திருந்த போது டிராவிஸ் ஹெட் 20 ரன்களில் குல்தீப் யாதவ் பந்து வீச்சில் அவரிடமே கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். தேநீர் இடைவேளை வரை ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 198 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய அணியை விட ஆஸ்திரேலிய அணி 424 ரன்கள் பின்தங்கியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.